ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா உறவுகளும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசலையா? தயவு செஞ்சு அத அப்படியே விட்டுருங்க. நீங்க போய் அவங்க கிட்ட 2 விஷயம் இருக்கும். 2 காரணம் இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காம பேசாம இருப்பாங்க. இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க பேசாம இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்ப என்ன செய்வோம் நம்ம இப்ப சாப்பிட மாட்டோம், பேச மாட்டோம். வீட்ல சண்டை போட்டுட்டு இருப்போம். ஏதாவது நம்ம அந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படின்னு தான் நெனைப்போம். நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு நெனைச்சா கண்டிப்பா அவங்க கிட்ட போய் நம்ம பேசுவோம். என்ன பேசுவோம்? என் வீட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால பேசலப்பா எதுவும் நெனச்சுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம பேச தோணுனா, நம்ம அவங்க கிட்ட போய் பேசிருவோம். அதே மாரி அவங்களும் அந்த மாரி ஒரு பிரச்சனை இருந்தா நம்மகிட்ட பேசணும்னு நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட பேசவே பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில அவங்க அவங்களாவே போயிருவாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு, "ஏன் என்கிட்ட பேசல?" அப்படின்னா, அவங்க 1000 காரணம் வச்சிருப்பாங்க. "நீங்க அத பண்ண, இத பண்ண, நீ அப்படி இப்படின்னு" சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு மனசு கஷ்டம் தான் படும். அதனால அவங்க பேச விருப்பம் இருக்கவங்க பேசட்டு, பேச விருப்பம் இல்லாம போய் நீங்க வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. ஆ இது என் மனசுல தோணுன ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட் குடுத்துட்டு, சேனல் பிடிச்சிருக்கவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.